வாட்ஸ்அப் guys, வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் டியூட். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இந்த நேரத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இந்த படம் வந்து பிரேக் இவனே பண்ணிருச்சுங்க. வித்தின் 2 டேஸ்லேயே வந்து 42 crores மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட்டே வந்து சொல்லுது. அண்ட் இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு, இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் முன்னாடியே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்து ஏன் வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆனுச்சு, ஏன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், அண்ட் வந்து யூஸ்வலாக என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றினதுனால இந்த படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இதில் வந்து பாசிட்டிவ்ஸாக இருந்தாலுமே இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தா இனி இந்த படம் வந்து நல்லா மெருகேற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு தானே சொல்லுவேன்னு நீங்கள் நினச்சிங்க? நோ நோ நோ, சரத்குமார் சார். பிகாஸ் ஆஃப் ஹி நெயில்ட் இட்ங்க. பக்காவாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங்கு. உண்மையாலுமே இவருக்குள்ளார இவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்கான்றது அந்த படம் பாருங்கள், பார்த்தவங்களுக்கு புரியும் நான் ஏன் சரத்குமார் சாரை எப்படி சொல்கிறேன்ட்டு. சும்மா சூப்பராக செகண்ட் ஹீரோ என்னங்க, அவர் தாங்க ஃபஸ்ட் ஹீரோ மாதிரி இருந்தார் அந்த படத்தில் மொத்தமுமே. பிகாஸ் அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ஹீரோவுக்கே அந்த அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா சூப்பரான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து உள்ளார போயிருக்கு. ரைட்டிங்கில் வந்து அந்த கேரக்டருக்குன்னே சூப்பராக வந்து எழுதியிருந்தாங்க. பிகாஸ் அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா பயமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கணும். அந்த ரெண்டுமே மிக்சடாக வந்து அந்த எமோஷன்ஸ் கொடுக்கறதுன்றது வந்து விச் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் ரைட்டிங் வந்து உள்ளார போயிருந்தால் தான் அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் அவுட் வந்து வந்து பெருசாக வந்து வரும். அதனால் வந்து அந்த தியேட்டரில் வந்து அந்த சீக்வன்ஸ், சரத்குமார் சார் வர்ற சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக செம்ம காமெடியாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு சில சீன்லாம் ரொம்ப பயமாகவுமே இருக்கும். அவரை நினச்சா டேய் இவன் யாரா வில்லனா வந்து இல்லை காமெடியனா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்டு வழக்கம் போல் பிரதீப் ரங்கநாதனும் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டருக்கு. அண்ட் வந்து அவர்கிட்ட இருக்கிற மெயினான ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லை தாண்டி அவரோட அந்த எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகும். அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் வந்து அவர் வந்து நம்மளை மாதிரி ஒரு லேமேனாக வந்து இருந்து வந்தனால ஈஸியாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியுது அவர் கூட. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அவருக்கு நான் பார்க்குறேன். அண்ட் அவர் எப்படி சொல்கிறது, நம்ம ஐஷோ ஸ்பீடை பார்க்குறப்போ ஒரு எனர்ஜி பொங்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு எனர்ஜியோடையே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் வந்து. இப்போ ட்ராகன் எடுத்துக்கிட்டிங்கனாலும், லவ் டுடே எடுத்துக்கிட்டிங்கனாலும், இப்போ வந்து டியூட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சில சிமிலர் ட்ரெய்ட்ஸ் வந்து அந்த பேசிக்காகவே அந்த இதில் வந்து இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அந்த ஃப்ளோ வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பிரதீப்போட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் வந்து இது 2 படத்தோட அந்த ஒரே கேரக்டர் ரெசம்ப்ளன்ஸ் தான் 3rd படத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த கேரக்டருக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கொடுக்கல. ஒரு புது ஃப்ரெஷ்ஷான இப்போ சரத்குமார் சார் கேரக்டருக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் அவர் கொடுத்த கேரக்டருக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் வந்து எனக்கு இன்ட்ரோ சீக்வன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரோட அந்த தாலியை வந்து பிரித்து எடுக்கிற சீன் வந்து செம்மையான ஃபன்னு. கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து எனக்கு இனியும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ். அதுவும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் வர அந்த பிஜிஎம் அந்த இதெல்லாம் வந்து உண்மையாலுமேங்க, அது சூப்பர் ஸ்டார் வந்தால் தியேட்டரில் எப்படி கத்துவாங்க அந்த மாதிரி கத்துனாங்க பிரதீப்புக்கு. அண்ட் வந்து எனக்கு அப்படியே சொல்லும் போதே அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. உண்மையாலுமே ஏன்னு தெரியல. அண்ட் வந்து இனி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில கேரக்டர்ஸோட அந்த ரைட்டிங்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நான் சரத்குமார் சாருக்கு சொன்ன மாதிரி அவரோட கேரக்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்களோட அந்த மமிதா பைஜுவோட கேரக்டர் அண்ட் வந்து அவங்க அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்டோரியே வந்து அன்ராப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு 2, 3 கேரக்டர்ஸ்க்கு வந்து ரைட்டிங்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்டெப்த்தான ஸ்டோரி ஆர்க்லாம் வந்து இருக்காது. ஆனால் அவங்களோட ரைட்டிங் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டர் ஃபீலை வந்து தரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே. நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோரி வந்து நிற்கவே நிற்காது. அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா போதும் 2 1/2 hours எப்படி முடிஞ்சுது அப்படின்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா
அந்த அளவுக்கு ஒரு அடுத்தடுத்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸே இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் வந்து நவுந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு பெரிய ஸ்டோரியாக இல்லைனாலும், அதாவது ஒரு ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து ஹீரோ வந்து எந்த அளவுக்கு மெனக்கெட்டுறாரு. இந்த ஒரு ஷாஜகான் ஸ்டோரி லைனை தான் வந்து ஜென்ஸிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஒரு சர்வ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்டோரிக்கு வந்து எவ்வளோ லீனியராக இருக்கோ, அதனோட ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா, இப்போ சரத்குமார் சார், பிரதீப் ரங்கநாதன் அண்ட் வந்து மமிதா பைஜு அண்ட் வந்து இனி ஒரு கேரக்டருக்கான எல்லா கேரக்டர்ஸ்க்குமே சேம் இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுத்து அந்த ரைட்டிங் வந்து உள்ளார போயிருக்கு. ஏன்னா, இப்போ ஹீரோவ லீடா வச்சு அந்த ஒரு விஷயத்த பண்ணா, ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற மாரி தான் இருக்கும். அது ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவே ஃபுல்லா வந்து மறைஞ்சிரும். அண்ட் வந்து இந்த படத்தில அதுதான் ஒரு மெயின் ஃபோக்கஸா நான் பார்த்தேன். ஏன்னா, அந்த ஒரு சூப்பரான விஷயம் வந்து இப்ப ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கதை வந்து மூவ் ஆகும். ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கதை மூவ் ஆகும். அது 2மே இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் வந்து செம்மையான ஒரு இதுவா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் வந்து நீங்க இத ஃபீல் பண்ணீங்களா என்னன்ட்டு தெரியல. நீங்க கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் என்னன்னா, சாய் அபியங்கர சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா, அவரோட மியூசிக் செம்மையா இருக்கு. உண்மையாலுமே நான் அனிருத்துக்கு அடுத்து நான் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப புடிச்சு போய் பார்த்த ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்னா வந்து சாய் அபியங்கர். ஏன்னா, இந்த ஒரு படம் தான் அவரு பண்ணியிருக்காரு. பட் ஆனா இந்த படத்திலேயே வந்து அவரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலட்டா அந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண மாரி இருந்துச்சு. ஏன்னா, அந்த இன்ட்ரோ பிஜிஎம்லாம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி அந்த இன்டர்வலோட அந்த பீக் மொமெண்ட்டுக்கு வந்து அந்த பிஜிஎம் வந்து சூப்பரா ஆப்ட்டா இருந்துச்சு. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையாலுமே அதான் சொன்னேன்ல, தியேட்டர்ல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி விசில் அடிச்சு, கை தட்டி அந்த மாரி வரவேத்தாங்களோ, அந்த மாரி பிரதீப்புக்கு வந்து இருக்கு. ஸோ, ஹிஸ்ட்ரி இஸ் சேஞ்சிங் அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபீல் ஆனுச்சு. ஸோ, இவ்வளோ தூரம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேனா, அதுக்கப்புறம் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதாவது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு இனி ரொம்ப இந்த ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு விஷயம் நான் பார்த்த ஒரு நெகட்டிவா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்டோரி ஃபோகஸ்டா இல்லங்க. எனக்கு வந்து ஸ்டோரி வந்து ஒரு லீனியரா எடுத்து, அதுக்கு மேல வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவ தச்சு விட்ட மாரி தான் வந்து ஃபுல் படமுமே இருந்துச்சு. ஸ்டோரி வந்து இனி கொஞ்சம் எலாபரேட்டிவா, இனி கொஞ்சம் இன்டெப்த்தா, இனி கொஞ்சம் ஓவர் ஃபோகஸ்டா போயிருந்தா வந்து இனி நல்லா அவுட் வந்திருக்குமோ! அப்டின்ற ஒரு விஷயங்கள் தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாரி வந்து ஒரு யூசுவலான கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுக்கு கொஞ்சம் ஜென்ஸி மசாலாலாம் தூவி அப்படி எடுத்த படம் மாரி தான் இது இருக்கு. யூசுவலா நீங்க ஒரு டிராகன், லவ் டுடே அந்த மாரி படங்கள் பார்த்துட்டு, இப்ப டியூட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2ஓட 3ஆ தான் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க லிட்டரலா தியேட்டர விட்டு வெளிய வந்தீங்கன்னா, படத்த மறந்துருவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இருந்தனால, அந்த ஸ்டோரி ஃபோகஸ்டா இல்லாததுனால, ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான். ஏன்னா, அந்த தியேட்டர்ல இருக்கிற வரைக்கும் அது சும்மா அந்த பயங்கரமா பட்டாசா வெடிச்சு முடிச்சோனே அந்த தடயமே இல்லாத மாரி ஆயிடும். அண்ட் வந்து இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? கேட் இன் த வால்ன்ற மாரி தான். ஏன்னா, இந்த பக்கமும் ரொம்ப பண்ணிற முடியாது. அந்த பக்கமும் ரொம்ப பண்ணிற முடியாது. ஸோ, அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். டைரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணி இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதுன்றது. ஸோ, அதனாலேயே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும்னு நான் நெனச்சேன். ஸோ, இது வந்து அப்ரிசியேஷன் வீடியோ கிடையாது. ஏன் வந்து டியூட் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஜென்ஸி கிட்ஸ்க்குலாம் ஒர்க் ஆனுச்சு அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சினிமேட்டிக் டெர்ம்ஸ வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கா? இல்லையா? அண்ட் இதில வந்து நான் எதனா தப்பா சொல்லியிருக்கேனா? மாத்தி சொல்லியிருக்கேனா? அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு.